வணக்கம். நாங்கள் இந்த காத்தவராயன் கூத்த சிந்தனதை கூத்த இந்த பாடசாலையில் கொண்டு வந்ததுக்கு காரணம் எங்களுடைய பழமை அழியக்கூடாது, பழைய காலத்து கூத்துக்கள் மீண்டும் மீள உயிர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு எங்களுடைய பெற்றார்களின் ஆசைகளும் நிறைய இருந்தபடினால் இந்த காத்தவராயன் கூத்த இந்த பாடசாலையை கொண்டு வந்தது. இந்த முறை எங்களுடைய பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு பழைய காலத்தில் எப்படி நடந்த கலைகள் எப்படி இருந்தது என்றதை அவைக்கு எடுத்து காட்டின. அது மட்டுமண்டில்லை, இனிவரும் காலங்களில் இந்த பிள்ளைகள் இதுகளை படித்து இன்னும் மெருகூட்டப்பட்ட காத்தவராயன்களை கொண்டு வர வேணும். அவை கூடுதலான பயிற்சி எடுத்து அவைகளும் இதை விளங்கிக் கொள்ள வேணுமென்றதுக்காக தான் இந்த காத்தானை கொண்டு வந்திருக்கிறோம். பள்ளிகள் வணக்கம். எனது பெயர் துவாரகா ஜனாத். நான் காத்தவராயன் சிந்தனடை கூத்தில் முத்துமாரியம்மனாக நடிக்கிறேன். வணக்கம். எனது பெயர் விதுரன் மயூரன். நான் காத்தான் கூத்தில் சின்ன காத்தான் என்று நடிக்கின்றேன். நான் தயாலினி சிவநேசன். இந்த காத்தவராயன் கூத்தில் நான் காத்தானின் தோழன் சின்னானாக நடிக்கிறேன். நான் ரேகா கிருஷ்ணமோகன். நான் காத்தவராயன் கூத்தில் வெள்ளத்தம்மன் காளியாக நடிக்க உள்ளேன். எனது பெயர் வாணிதாசன் தங்கவேலு. யாழ்மண்ணின் புகழ்பெற்ற காத்தவராயன் கூத்தில் நான் சிவனாக வேடமிட்டு நடிக்கிறேன். நான் காத்தவராயன் சிந்தனடை கூத்தில் நாரதராக நடிக்கின்றேன். நாராயண நாராயண. நான் மிதுலா நிஷாந்தன். இந்த காத்தவராயன் சிந்து நடக்கூத்தில் காவிய தலைவன் காத்தவன் என்ற பாத்திரத்தில் நான் இன்றைக்கு நடிக்க போகிறேன். நீங்கள் எல்லாரும் எங்களுடைய இந்த காத்தவராயன் கூத்துக்கு உங்கள் ஆதரவை தந்து எங்களை மகிழ்வியுங்கள். நன்றி. வணக்கம். நான் ராஜேந்திரன் சதீஷ். காத்தவராயன் சிந்து நடைக்கூத்தில் நான் கிருஷ்ணராக வலம் பெறுகின்றேன். எனது பெயர் ஓவியா பிரகாஷ். நான் இன்று காத்தவராயன் கூத்தில் ஆரியப்பூ மாலையின் சேடியாக நடிக்கின்றேன். எனது பேர் அஸ்வினி. நான் ஆரியப்பூ மாலையின் சேடியாக நடிக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் துளசிகா ஜெகநாத். நான் காத்தவராயன் சிந்து நடை கூத்தில் ஆரியப்பூ மாலை என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன். இந்த கதாபாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டதுக்கு நான் உண்மையிலும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இதுவும் ஒரு ஆரியப்பூ மாலை என்றது காத்தவராயன் கூத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம். நான் இதே பாடசாலையில் நடனம் கற்பிக்கிற ஒரு ஆசிரியர். ஆனால் எனக்கு இந்த காத்தவராயன் கூத்தை பழகும்போது உண்மையாக ஒரு புது அனுபவம் கிடைச்சிது. அழிஞ்சு வார இந்த கலையை கற்க படிக்க எனக்குள்ள ஒரு புது ஒரு இன்னும் நல்லா செய்யணுமே என்ற படிவாக செஞ்சது ஒப்பிட்டணுமென்ற ஒரு ஆசையும் இருந்து கொண்டே இருந்துச்சு. இந்த வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்தின எல்லா எங்கள் தமிழ் பள்ளிக்கூடம் எல்லாருக்குமே உண்மையாக நன்றி சொல்லிக்கொள்கிறேன். வணக்கம். எனது பேர் பானகா விக்னேஸ்வரன். நான் காத்தவராயன் சிந்து நடக்கூத்தில் பூமாதேவி என்னும் பாத்திரத்தில் நடிக்கின்றேன். பூமாதேவி என்பவள் இந்த உலகத்திற்கு அதிபதியாக விளங்குகின்றாள். அவள் இல்லை என்றால் இந்த உலகமே இயங்காது. நன்றி. வணக்கம். வணக்கம். என் பேர் கந்தசாமி பிரதீபன். நான் இந்த காத்தவராயன் சிந்து நடைக்கூத்தின் அண்ணாவியராக இருக்கின்றேன். பெட்பர்ட் தமிழ் கல்விக்கூடத்துக்கு என்னை அழைத்தார்கள் இந்த காத்தவராயன் கூத்தை சொல்லித்தரும்படி. எனக்கு இந்த காத்தவராயன் கூத்து நாங்கள் அழிந்து போகிற ஒரு கலையாக இருக்கிறது. எங்கள் நாட்டில் எல்லாரும் காத்தவராயன் கூத்தை இப்போ அழிய விட்டுகிறார்கள். இளம் சமுதாயத்திற்கு இந்த காத்தவராயன் கூத்து தெரிய வேண்டும் என்பதற்காக இங்கே பெட்பர்ட் தமிழ் கல்விக்கூடத்தில் படிக்கின்ற பிள்ளைகளின் பெற்றோர்கள் அதை தங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு செல்வதற்காகவே இந்த நாடகத்தை நடிக்கின்றார்கள். அதில் ஒரு அங்கமாக நானும் இருக்கிறதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன். என்னை இந்த தமிழ் கல்விக்கூடத்தின் ஆசிரியரான கேசவன் மாஸ்டர் என்னை தொடர்பு கொண்டு எனது நண்பன் மூலமாக ஜீவா மூலமாக தொடர்பு கொண்டு என்னை கேட்டார், தங்களுக்கு இந்த காத்தவராயன் கூத்தை சொல்லித்தர முடியுமா என்று. அதன்படி நானும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த காத்தவராயன் கூத்து என்பது காத்தான் எப்படி பிறந்தார் என்பதன் கதை. முத்துமாரியம்மனுக்கு காத்தான் எப்படி பிறந்தார், முத்துமாரியம்மன் இந்த உலகத்தில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் அழித்து தனது மகன் மூலமாகவே அழித்து இதை ஒரு நல்வழிப்படுத்துறது எப்படி பிள்ளையை நல்வழிப்படுத்தலாம் என்ற ஒரு முக்கிய கதையைத்தான் இந்த காத்தவராயன் கூத்து எடுத்து காட்டுகிறது. எங்கள் நாட்டில் பார்த்தீர்களானால்
பெரியாக்கள் முற்காலத்தில் வந்து ஆண்கள் தான் செய்தார்கள். இப்பொழுது பெண்களும் இதை முன்னெடுத்து நடத்துகிறார்கள். மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த புலம்பெயர்ந்த நாட்டில் வந்து இப்போ பெற்றோர்கள் வந்து தங்களோட பிள்ளைகள் வருங்காலத்தில் தங்களோட பிள்ளைகள் இந்த கலையை அழியக்கூடாது என்பதற்காக தாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து இதை செய்து காட்டுகிறார்கள். மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். அதில் நானும் அங்கமாக இருந்து இந்த காத்தவராயன் சொல்லிக் கொடுப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். இந்த நாடகம் வந்து நாங்கள் பழகி காப்பு சொல்லித்தான் பழகுவோம். அப்போ காப்பு வந்து நாங்கள் நார்மலாகவே ஒரு கோயிலில் போய் ஒரு காப்பு சொல்லி அங்கே தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றுவோம். ஆனால் இங்கே வந்து நாங்கள் இப்போ இதை நாங்கள் கோயிலில் போய் காப்பு சொல்லி வெள்ளிக்கிழமை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாடகத்தை நாங்கள் அரங்கேற்ற உள்ளோம் 12ஆம் தேதி. அதற்கான 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாங்கள் வெட்பட் முருகன் கோயிலில் போய் காப்பு சொல்லி ஆரம்பித்து 12ஆம் தேதி வந்து நாங்கள் மேடையேற்ற உள்ளோம். காத்தவராயன் சிந்துநடை கூத்து, நாங்கள் வந்து சிந்துநடை கூத்து காத்தவராயனில் வந்து நிறைய வேறு ராகங்கள்லையும் படிப்பார்கள். ஆனால் நாங்கள் வந்து காத்தவராயன் சிந்துநடை கூத்து சிந்துநடையே முதலாக வச்சு எனது அண்ணாவியார் எனக்கு எப்படி சொல்லித் தந்தார் இந்த காத்தவராயன் சிந்துநடை கூத்தை, அதையே நான் பின்பற்றி இவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்துள்ளேன். உங்கள் ஆதரவை எமக்கு தாருங்கள்.